மோஸ்ட் ட்ரேடட் பேர் வந்து யூரோ யூஎஸ்டி தான் ஃபாரெக்ஸ்லயே. பிகாஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் எல்லாரோடைய ஃபேவரட் பேர் வந்து யூரோ யூஎஸ்டி தான். எல்லா பிகினருக்கு ஃப்ரெண்ட்லியான பேரு யூரோ யூஎஸ்டி தான். யாரால யூரோ யூஎஸ்டில ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாதோ அவங்களால வந்து ஃபாரெக்ஸ்ல சர்வே பண்ணவே முடியாது. பிகாஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கரன்சி வந்து ட்ரேட் பண்றதுக்கு யூரோ யூஎஸ்டி தான். வாலட்டில் அதிகமா இருக்கும். இல்ல எல்லாமே இருக்கும், உனக்கு வால்யூமும் இருக்கும், வொலாட்டிலிட்டியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும். மார்க்கெட் வந்து அவ்வளவு மேனிப்புலேஷன் என்ன பண்ணி கொடுத்தாலும் அது வந்து ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணாம போகவே போகாது. உனக்கு வந்து ஈஸியா புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதே வந்து ஒரு எல்லாருக்கும் அடுத்து வந்து ரொம்ப ஃபேவரட்டா சும்மா வந்து மார்க்கெட்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி வச்சிருக்க பேர்னா ஜிபிபி ஜேபிஒய் தான். ஆனா இந்த ஜிபிபி ஜேபிஒயை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இதை பார்த்தா ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 4 hours பார்த்துட்டு யாராவது இது ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் ட்ரேட் ஆகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது எந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு இல்ல வந்து எம்எஸ்எஸ் எதையுமே கண்டுக்காது. எஃப்இஜே கண்டுக்காது. நிறைய வந்து வால்யூம் இம்பேலன்சஸ் இருக்கும், கண்ணாமனான்னு ட்ரேட் ஆகும். நீங்க எதை வந்து இதை எடுக்கிறீங்களோ அது வந்து அதுக்கு வந்து அது ஃபாலோவே பண்ணாது. பாத்தீங்களா 4 hourல ஒரு 4 hour கேண்டில் எப்படி எவ்வளவு பெருசா விழுகுதுன்னு. அதே மாதிரி கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது பாட்டுக்கு 10-20 நாள் கன்சாலிடேட் ஆகும். அதை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. தெரியுதா? பாருங்க, இங்க 2-3 நாள் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சது. எப்படி கன்சாலிடேட் ஆயிருக்கு? ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஸ்வீப் அவுட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி பேர்லாம் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி சுச்சுவேஷன் 4 hour கேண்டில் இது. யோசிச்சு பாருங்க எத்தனை 4 hour இதுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4-5 நாள் ட்ரேடிங். இப்போ இந்த மாதிரி பேரெல்லாம் உங்களால எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? எடுத்தோன்னே ஒரு பிகினரா நம்ம உள்ள போறோம்னா இந்த பேரெல்லாம் பார்த்துட்டு நம்மளால ஒரு 15 மினிட்ஸ்ல பார்த்தா இது என்ன நினைக்குது 15 மினிட்ஸ்ல யோசிச்சு பாருங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இருக்கிறதுல ஈஸியஸ்ட் பேர் எது? யூரோ யூஎஸ்டி தான். இதுதான் உங்களுக்கு என்ன வந்தாலும் இதுக்குள்ள என்ன நடந்திருந்தாலும் நம்மளால ஈஸியா கண்ணுக்கு என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். அது எதையுமே விட்டு கொடுக்காது, எல்லாத்துக்குமே ஒபே பண்ணும் மார்க்கெட். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ். அதனால நம்ம வந்து யூரோ யூஎஸ்டியை நம்ம வந்து வீக்லியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து டீலிங் ரேஞ்ச் தியரின்றத நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல சொல்லித்தரேன். வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு டீலிங் ரேஞ்சுன்னா என்னன்னே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அது இருந்தாதான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து டோட்டலா ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் மெத்தட்ல உட்கார முடியும். இல்லைன்னா அதுல நம்மளால வந்து உட்கார முடியாது. ஸோ நம்ம வந்து வீக்லியில இருக்கிற ஒரு டீலிங் ரேஞ்சை சூஸ் பண்றோம். முதல்ல வீக்லியில தெரியிற உங்களுடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுங்க. உங்களுடைய லெஃப்ட் சைட்ல இருக்க ஸ்விங்கை மட்டும்தான் எப்பயுமே நம்ம வந்து எடுக்கணும். லெஃப்ட் சைட் ஸ்விங்குன்னா என்ன? ஒரு ஸ்விங்கு ஒரு லிக்விடிட்டியில இருக்க லோல இருக்க லிக்விடிட்டி அண்ட் ஹைல இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் ஆகிற ஸ்விங்கு. ஆனா இந்த ஸ்விங் வந்து நமக்கு எந்த பக்கமும் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணல, நமக்கு வந்து ரைட் சைட்ல இருக்கு. ரைட் சைட்ல இன்னும் முடியாத ஸ்விங் இது. அப்ப நம்ம லெஃப்ட் சைட்ல ஏற்கனவே முடிஞ்ச ஸ்விங்கை எடுத்தா மட்டும்தான் அடுத்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து ரேண்டமா ட்ரேட் ஆகல. மார்க்கெட்டை ஒரு சில பேர் ஒரு பர்பஸோட தான் மூவ் பண்றாங்க. அப்போ எப்படி அது நடக்குது? அதைத்தான் நம்ம வந்து எம்எம்எக்ஸ் மார்க்கெட் மேக்கர் மாடல்ன்றோம். அந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு இப்போ என்ன தேவை? மார்க்கெட் மேக்கர்ஸ் இங்க பாருங்க, இந்த ஹையை எப்போ நடந்திருக்கு? 2021 ஜனவரியில் நடந்திருக்கு. இந்த லோ எப்போ வந்திருக்கு? 2022 செப்டம்பர். கிட்டத்தட்ட 1.5 இயருக்கு யூரோவை வித்து தள்ளி இருக்காங்களா? அப்போ டோட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஹோல் ஐடியாலஜியே வந்து விற்கிறது தான். ஏன் அது வந்து ஸ்விங்கு கூட கிரியேட் பண்ணல? ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட் கூட போல ஒரு 1.5 இயர்ஸ்க்கு வந்து யூரோ வந்து செல் ஆயிருக்கு. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அதுக்கப்புறம் ரீட்ரேஸ் ஆனது 50%லயே முன்ன பின்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்திருக்கு. அதுவும் எவ்வளவு வருஷத்துக்கு ஆயிட்டு இருந்திருக்கு? கிட்டத்தட்ட 1 இயர் பிளஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்க முடியுது? நம்மளுக்கு இங்க என்ன தெரியுது? அப்போ மார்க்கெட் வந்து ரேண்டமா ட்ரேட் ஆகல, ஒரு பர்பஸோட தான் ட்ரேட் ஆகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் எய்தர் சைட் ஆஃப் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டீலிங் ரேஞ்சை கொடுக்காது. ஒரு டீலிங் ரேஞ்ச் லெஃப்ட்ல உங்களுக்கு கிடைச்சாதான் ரைட்ல வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும், பிரைஸ் எதை நோக்கி போகுதுன்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேரண்ட் டீலிங் ரேஞ்சா என்னுடைய டிஆர்டி மாடல்ல நான் எடுக்கிறதுனா, ஸோ இந்த ஸ்விங் ஹை எனக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். இது வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப்பா தெரியாது. நீங்க வந்து இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதனுடைய கோரிலேட்டட் பேர் நமக்கு வந்து ஜிபிபி தான் எடுப்போம். பட் ஆனா நம்ம ரிவர்ஸ்ல பார்க்கணும். ரிவர்ஸ்ல வந்து யாரை பார்க்கணும்? டிஎக்ஸ்ஒய் பார்க்கணும். டிஎக்ஸ்ஒய் பாருங்க, இதே ஹை இதே லோ. ஸோ இங்க வந்து ஒரு எஸ்எம்டியா. ஸோ எஸ்எம்டினா என்ன அர்த்தம்? நமக்கு பிரைஸ் கீழே வரணுன்ற அவசியம் இல்லை. மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு?
போதும்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து நீங்க யூரோ யூஎஸ்டியை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டியது வந்து DXY தான். நாம வந்து கோரிலேட்டடான ஒரு ரிலேட்டிவா வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது என்னது? ஜிபிபியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணா போதும். ஜிபிபியும் யூரோவும் பாருங்க ஆல்மோஸ்ட் சேமா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்றாங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ரெண்டு பேருமே ஒரு பிரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்றாங்க, நமக்கு அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹை பாக்குறோம், இங்கேயும் ஒரு ஹை இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு, இந்த இடத்துல லோ இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்களா ஒரு ஹையர் ஹை மேக் பண்ணிருக்கு. அப்ப இது ஒரு எஸ்எம்டி கரெக்டா? அப்ப இந்த எஸ்எம்டி பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ரிவர்சல் பார்த்தா நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் உள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்து மார்க்கெட் செல்லுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ கோரிலேட்டட் பேரையும் வந்து ஒரு ஸ்விங்கை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்துக்கணும். இப்போ நம்மளோட பேரண்ட் டீலிங் ரேஞ்ச் எங்க இருக்கு? இதுதான் நம்மளுடைய பேரண்ட் டீலிங் ரேஞ்ச். ஓகே, இதை நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ரெட் கலர்ல வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வீக்லியில தான் இருக்கும் நம்ம இருக்கிறதுல ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம் 2021ல இருந்து பாக்குறோம். 21ல இருந்து இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பாக்குறோம். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் டோட்டலா செல் ஆயிட்டே வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 25% கீழே வந்து விழுந்திருக்கு. நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்திருக்கும் மார்க்கெட். ஸோ இந்த செல் சைடு இம்பேலன்ஸை போய் ஃபில் பண்ணிட்டு அகைன் கீழே விழுந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்து போட்டீங்கன்னா ஈக்குலிபிரியம் போட்டீங்கன்னா இந்த ஈக்குலிபிரியம்ல தான் மார்க்கெட் மறுபடியும் ரீட்ரேஸ் ஆயிட்டு இந்த செல் சைடு இம்பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, அதை ஃபில் பண்ணிட்டு அகைன் வந்து ஈக்குலிபிரியம் வந்திருக்கு. மறுபடியும் கிடைச்ச இந்த செல் சைடு இம்பேலன்சஸ்ல எல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, 0.75 இந்த டெர்மினஸ் கேப்புக்கு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் அதே தான் ஃபாலோ பண்ணி எவ்ரி வீக் என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. ஒன்ஸ் இது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு இன்ஸ்டன்டா என்ன பண்ணிருக்கு, தன்னுடைய ரேஞ்சான அந்த 0.75 மேல இருந்து கீழே வரும்போது இது வந்து 0.25 இருக்கும். ஸோ நமக்கு வந்து இங்க வந்து 0.75 இருக்கும். பட் அப் ட்ரெண்டுக்கு நமக்கு வந்து இது 0.25 கீழே வரணும், 0.75 மேல வரணும் டெர்மினஸ் கேப்பா. ஸோ நமக்கு அங்கிருந்து வரும்போது இது பிரேக்அவே கேப் கீழே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணும். இந்த 0.0ல இருந்து 0.25ல கிரியேட் ஆகிற ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல, அதுக்கு அதனாலதான் இதை வந்து பிரேக் அவேன்னு சொல்றது. இதை வந்து மார்க்கெட் என்னைக்குமே வந்து என்ன பண்ணாது, எடுக்கவே எடுக்காது. அப்படி ஒருவேளை அன்லெஸ் அன்டில் வருதுன்னா இதுவே பவர்ஃபுல் எனஃப் டு ரிவர்ஸ் த மார்க்கெட். அப்போ அதனாலதான் பிரேக் அவே கேப்னு சொல்லுவாங்க. நீங்க ஐசிடியில் அதிகமா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட்ல செகண்ட் ஃபேர் வேல்யூ கேப்பை தான் எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செல் சைடு இம்பேலன்ஸை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஈவன் நீங்க வந்து சில்வர் புல்லட்லயே ட்ரேட் பண்றீங்கன்னாலும் ஒரு சில்வர் புல்லட் என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து கரெக்டா செல் போயிருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து மார்க்கெட் அந்த 10 to 11 இல்ல 3 to 4 நீங்க பார்க்கும்போது செகண்ட் ஃபேர் வேல்யூ கேப்பை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட் செகண்ட் ஃபேர் வேல்யூக்கு வரும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வரட்டும் எடுக்கலாம்னு வச்சிருப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வரவே வராது, செகண்ட் எஃப்இஜில இருந்தே அது கீழே விழுந்துருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கும் காரணம் இருக்கு அது ஏன் வருதுன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விங்ல கிரியேட் ஆகிற அந்த 0.0ல இருந்து 0.25 வர்ற இதை வந்து நம்ம பிரேக் அவே கேப்னு தான் சொல்றோம். அந்த பிரேக் அவே கேப்ன்றது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தான். இதை வந்து மார்க்கெட் வராது. ஆனா இதுக்கு வந்துச்சுன்னா இன்னும் பவர்ஃபுல். இதுக்கு வருதுன்னா ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவோம், உள்ள வரும். இன்ஸ்டிடியூஷன் வந்துச்சுன்னா பவர்ஃபுல்லா செல் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் நீங்க வந்து பாருங்க, நமக்கு மார்க்கெட்டு இப்போ இந்த பக்கம் ரிவர்ஸ் ஆகுதா, இப்ப ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இதையும் நம்ம வந்து ரிவர்சல்ல வச்சுக்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ இதை நான் ரிவர்சல்ல காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு அதே 0.25 எப்படி வந்து வேலை செஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த 0.25 ஒன்ஸ் வந்து மார்க்கெட் மேக்கரோட செல் மாடல் முடிஞ்சிச்சு. செல் மாடல் முடியும் போது மார்க்கெட் மேக்கர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பவர்ஃபுல்லா ஒரு செல் பண்ணிட்டு இன்ஸ்டன்டா ரெக்கவர் பண்ணி மேல கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேல கொண்டு வரும்போது கிரியேட் ஆன ஒரு பை சைடு இம்பேலன்ஸ் பாருங்களேன். இந்த பை சைடு இம்பேலன்ஸ்ல மார்க்கெட் பட்டதும் இவ்வளோ வருஷம் 1.5 வருஷம் கன்சாலிடேட் ஆனது, லோல இருக்க மொத்த லிக்விடிட்டியும் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணோன்னே இன்ஸ்டன்டா என்ன ஆயிடுச்சு, அந்த 0.5 ஈக்லிபிரியத்துக்கு மேலேயே போற அளவுக்கு பவர் வந்து எங்க கிடைச்சிருக்கு, இந்த 0.25ல கிடைச்ச இந்த பிரேக் அவேல தான். இந்த பிரேக் அவே வந்து உங்களுக்கு 1 ஹவர்ல 15 மினிட்ல எல்லா ஸ்விங்கிலையும் நான் காட்டுறேன். அந்த பிரேக் அவேன்ற ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து எப்பயுமே பவர்ஃபுல்லா இருக்கும். அப்போ நீங்க ஒரு ஸ்விங்கை சூஸ் பண்ணணும்னா லோ ஸ்வீப் ஆயிருக்கணும், ஹை ஸ்வீப் ஆயிருக்கணும், எய்தர் எஸ்எம்டி கிடைச்சிருக்கும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அது வந்து நடந்திருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, 0.25ல டேப் ஆயிட்டு மார்க்கெட் வந்து இங்க எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா ஒரு எஸ்எம்டி கொடுத்துருக்கோம். இந்த எஸ்எம்டியை வந்து நீங்க எதுல பார்க்கலாம், ஒரு
டிஎக்ஸ்ஒய்ல பார்க்கலாம். டிஎக்ஸ்ஒய்ல பார்த்தாலும் நமக்கு எப்படி பார்க்கணும், டிஎக்ஸ்ஒய்ல ரிவர்ஸ்ல பார்க்கணும். கரெக்டா? ஸோ இங்க வந்து ஹை லோ, இங்க வந்து லோ அண்ட் ஹை. கரெக்டா? இது ஒரு எஸ்எம்டியா உங்களுக்கு? இந்த எஸ்எம்டி கிடைச்சோடனே நீங்க அடுத்த ட்ரேட் எடுத்துருக்கலாமா? ஸோ இது ஒண்ணு நடந்திருக்கு. ரைட். இதே மாதிரி ஜிபிபிலையும் இது கூட கோரிலேட்டட் பேர் என்ன ஏதாவது எஸ்எம்டி கொடுத்துருக்கா பாருங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, யாராவது பார்க்க முடியுதா? ஏதாவது மார்க்கெட் இந்த இயரோட டோட்டல் லோவை எடுக்கவே இல்லை. ஜிபிபி தெரியுதா உங்களுக்கு? யூரோ மட்டும்தான் வந்து பிரேக் அவே இதாயிருக்கான், டேப் ஆயிருக்கான், இவன் எடுக்கவே இல்லை. ரெண்டாவது இங்க பாருங்க, சேம் ஈக்குவல் கோரிலேட்டட் பேர் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு போயிருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், இது லோ மேக் பண்ணியிருந்தா தானே நம்ம வந்து பை பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலா அதுதான் எஸ்எம்டி பாக்குறதுல ஃபேர் வேல்யூ கேப் எஸ்எம்டின்னு இருக்கு. இப்போ இந்த 0.25 இது இருக்கு பாத்தீங்களா, ஃபேர் வேல்யூ. இந்த ஃபேர் வேல்யூ கேப் இங்க இருக்கு. இதுக்கு வந்து மார்க்கெட் வந்திருக்கா? வரல. ஆனா இவன் வந்துட்டான். இதுதான் வந்து எஸ்எம்டி. இந்த எஸ்எம்டி ஃபேர் வேல்யூ எஸ்எம்டி பார்க்க நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ எஸ்எம்டியை பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேல இருக்க லோஸ் பாருங்க. இந்த லோ இருக்கா, இந்த லோவை வந்து யூரோ வந்து எடுத்துட்டான், ஆனா ஜிபிபி எடுக்கவே இல்லை. தெரியுதா உங்களுக்கு? இதைத்தான் நீங்க எஸ்எம்டியா எடுக்கணும். இந்த 0.25 இருக்கிற அந்த பிரேக் அவே கேப்போடைய ஃபேர் வேல்யூ கேப்பை எஸ்எம்டியா நீங்க எடுக்கணும். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது டோட்டலா இந்த இடத்துல, இப்போ இங்க ஒரு டீலிங் ரேஞ்ச் போடுவோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த ஹை இருக்கு, இது வந்து ஆக்சுவலா எஸ்எம்டி தான். நீங்க வந்து இதுல போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஹையில இருந்து இந்த லோவுக்கு நான் வந்து டீலிங் ரேஞ்ச் போடுறேன். இந்த டீலிங் ரேஞ்சும் பாருங்க எவ்வளவு அழகா அக்யூரேட்டா மார்க்கெட் என்ன பண்ணுது. இந்த ஈக்குலிபிரியமும் எனக்கு இந்த 0.25 வந்து ஒரே இடத்துல அலைன் ஆகுதா, அண்ட் இந்த 0.25 அலைன் ஆகிற எனக்கு இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ப மார்க்கெட் எப்பயாவது வந்து டேப் ஆயிருக்கா? இந்த ஸ்விங்கு வராது. அதுக்கு கீழே கிரியேட் ஆகிற ஃபேர் வேல்யூ, அது ஏதாவது இம்பேலன்ஸை மட்டும்தான் மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணும், கீழே போகும். இல்லைன்னா அது மார்க்கெட் என்ன பண்ணாது, கீழே வராது. இப்போ இந்த ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், மார்க்கெட் வந்துச்சு, அந்த ஸ்விங் 0.75, இதை நம்ம தலைகீழா பார்த்தா 0.25. அப்போ 2.5 மேல இது வச்சோன்னே என்ன பண்ணுது மார்க்கெட், மறுபடியும் போயிட்டு தன்னுடைய ரேஞ்சில இருந்து இங்க பாருங்க எப்படி ரீட்ரேஸ் ஆயிட்டு இருக்குன்னு. நாம பேரண்ட் டீலிங் ரேஞ்சோட 0.25 இங்க பாருங்க, இந்த டீலிங் ரேஞ்ச் போட்டா கூட பாடி வந்து என்ன பண்ணல, நம்மளுடைய இந்த ஸ்விங்கோடது இந்த 0.25க்கு கீழே பாடி க்ளோஸே வைக்கல. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, விக் தான் விட்டுருக்கான். ஸோ அப்ப என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து ரேண்டமா என்னைக்குமே ட்ரேட் ஆகல, அது வந்து ப்ராப்பரா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியல, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும். அப்ப என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரிவர்சல் புல் பேக்கை கொடுத்துட்டு அப்படியே கட் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு, ஓடிடுச்சு. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு 0, இது 0.25னா அடுத்து உங்களுக்கு இது ஈக்குலிபிரியம். அப்ப இந்த 0.25க்கு மேல கிரியேட் ஆன ஈக்குலிபிரியம்ல கரெக்டா இந்த இம்பேலன்ஸை பாருங்க, மார்க்கெட் வந்திருக்கா? நாம எல்லாருமே இதை வந்து ட்ரேட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்த மொமெண்டம் நடந்தது வந்து அந்த ட்ரம்ப் வந்து நான் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னப்பதான் இந்த மொமெண்டம் கிடைச்சிச்சு. ஆனா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இங்க போன உடனே எல்லாரும் என்ன திரும்ப போட்டாங்க, ஹை டு லோ போட்டு இதுக்கு வந்தா பை பண்ணலாம்னு நினைச்சாங்க. எத்தனை பேர் நினைச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த மார்க்கெட் அதுக்கு வந்துச்சா? வரல. ஏன் வரல? பிகாஸ் மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்விங்குக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்விங்கோடைய அடுத்த ரேஞ்ச் என்ன, ஈக்குலிபிரியம்ல இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு கீழே இருக்க லோஸ் எடுக்கிறதுக்காக வந்துச்சு. ஓகே, வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட பேரண்ட் டீலிங் ரேஞ்சரோட 0.25ல டேப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துச்சு. இந்த இன்டர்னல் டீலிங் ரேஞ்சோட டைப் 2 டீலிங் ரேஞ்சில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, 0.25ல பிரேக் அவே கொடுத்துட்டு கிளம்பிருச்சு. ரைட்டு. அது வந்து எங்க கரெக்டா இந்த 0.25யும் ஈக்குலிபிரியமும் ஒன்னா லைன் ஆகுது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, இங்க பறந்துருச்சு. இங்க பறந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் அடுத்த இடத்துக்கு எங்க போனோம், இங்க ரிவர்ஸ் ஆகுறது, இங்க வரணுமா? இங்க ஏதாவது வர்றதுக்கு காரணம் இருக்கா? ஏன்னா அடுத்த டார்கெட் அது ரீச் பண்ண வேண்டியது ஹையர் டைம் ஃப்ரேமோட 0.75. கரெக்டா? அப்ப அது 0.75 டேப் பண்ணாம அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டா? அப்போ மார்க்கெட் வந்து அடுத்து இந்த ரேஞ்சுக்கு போகணும்னா என்ன பண்ணலாம், மார்க்கெட் அகைன் ஒரு வாட்டி 0.5க்கு ஈக்குலிபிரியம்க்கு வந்து ஒரு லிக்விடிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பவர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கான பையர்ஸ்க்கான ஒரு ஃபேர் ப்ரைஸை கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், தன்னுடைய ஹையஸ்ட் ரேஞ்சை ஃபில் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் மேக்கர்ல செல் மாடல் முடிஞ்சு ஒரு கன்சாலிடேஷன் முடிஞ்சு மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணிட்டு பை மாடலை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அப்போ இந்த பை மாடல் எங்க வரைக்கும் போய் முடியணும், இங்க வரைக்கும் போய் முடியணும். அப்படி இல்லைனாலும் மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த 0.75ல டேப் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன ரிவர்சல் 0.5 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து.
அண்ட் தென் நம்ம இங்க பாக்குறோம். இப்போ இந்த 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 ரேஞ்ச் பார்த்தோமா, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இதுல மேல போய் பாடி க்ளோஸ் வச்சு முடிச்சா. அப்ப இந்த டீலிங் ரேஞ்சோட வேலை ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே, இதை வந்து இப்ப நம்ம வந்து இதையும் வச்சுக்கலாம் அப்படியே கையில. இப்போ நமக்கு ஒரு டீலிங் ரேஞ்ச் முடிஞ்சிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்தா இதை ஒரு டீலிங் ரேஞ்சா எடுப்போமா நம்ம. அப்போ இந்த லோ டு இந்த ஹை போட்டு பாருங்க. இப்ப இந்த லோ டு ஹை போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, இப்ப கரண்ட் ரன்னிங்ல இருக்கிற டீலிங் ரேஞ்ச் கிடைக்குது, ரைட். இப்ப இந்த டீலிங் ரேஞ்ச மார்க்கெட் உடைச்சிருச்சா, அப்ப நாம இந்த டீலிங் ரேஞ்சோட 50%, 0.25 ஓடி லெவல் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா மார்க்கெட் வருமா, வராது. ஏன் வராது, இது ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கிற டீலிங் ரேஞ்ச். அதனாலதான் சொல்றேன், நீங்க டீலிங் ரேஞ்சை சூஸ் பண்ணும்போது இதை அன்னைக்கு டேக்கு ட்ரேட் பண்றதுக்கு எடுக்கத்தா ஓகே. ஆனா லாங் டர்ம் ஸ்விங்குக்கு எனக்கு இதுதானே, அப்ப இது செல்லு தான், இது ஃபுல்லாவே வரும் அப்படின்னு அப்படியே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வராது. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய டீலிங் ரேஞ்சுன்றது லெஃப்ட்ல தான். அப்போ பேரண்ட் டீலிங் ரேஞ்ச் எடுக்கணும், அதுக்கப்புறம் சைல்டு டீலிங் ரேஞ்ச் எடுக்கணும். அதாவது டைப் 2 டீலிங் ரேஞ்ச். இந்த டைப் 2 டீலிங் ரேஞ்ச் ஒன்ஸ் மார்க்கெட் முடிச்சிருச்சுன்னா பேரண்ட் டீலிங் ரேஞ்சோட அடுத்த ஏரியா இதுன்னு பார்த்துட்டு நாம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஈவன் தோ நீங்க வந்து ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகிற ஒரு ஸ்விங்கும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரா தான் மார்க்கெட் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா மார்க்கெட் வந்து என்ன சொல்லாது, ரேண்டமா வந்து ட்ரேட் ஆகாது. இங்க கூட பாருங்க, இந்த ஸ்விங்கை எடுத்து பாருங்க, மார்க்கெட் வந்து அழகா இந்த 0.25 ஈக்குலிபிரியமும் ஒரே இடத்துல அலைன் ஆகுது. அடுத்து இந்த ஈக்குலிபிரியத்துல கரெக்டா மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ் வைக்கல, தெரியுதா உங்களுக்கு, கரெக்டா 0.5ல வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் வீக் 0.75க்கு மேல போக ட்ரை பண்ணிருக்கு, முடியல. அதுக்கப்புறம் கீழே வந்து கம்ப்ளீட்டா பவர் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணிருக்கு, மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மேல போயிட்டு கீழே வந்த உடனே இது ஃபுல்லா லிக்விடிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணிச்சு, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், பூம், மேல போய் கம்ப்ளீட்டா இந்த ஹையை உடைச்சிருச்சு. கரெக்டா. அப்ப இந்த டீலிங் ரேஞ்ச் ஓவர். ஈவன் தோ நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல இதையே ஒரு டீலிங் ரேஞ்சா எடுத்திருந்தா கூட, ஏன்னா 4 ஹவர் 1 ஹவர்ல எல்லாம் இது ஒரு பெரிய டீலிங் ரேஞ்ச் தான். இதை எடுத்திருந்தீங்கன்னா கூட மார்க்கெட் என்ன பண்ணிருக்கோம், 4 ஹவர்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டீலிங் ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து ரொம்பவே ப்ராப்பரா என்ன பண்ணிருக்கோம், ஒபே பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த 0.25ல இருந்த இம்பேலன்ஸ் வந்து எவ்வளவு சூப்பரா வேலை பார்த்திருக்கு பாருங்க. அழகா மார்க்கெட்டை தூக்கிட்டு போச்சு. மார்க்கெட் பாருங்க, இந்த 0. இது தலைகீழா பார்த்தா நமக்கு இது 0.75 வரணும் டெர்மினஸ் கேப். அது ஃபர்ஸ்ட் போயிருக்கு, முடியல. செகண்ட் வாட்டி போயிருக்கு, முடியல. தேர்ட் வாட்டி என்ன பண்ணிருச்சு, தும்முன்னு போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கு, மார்க்கெட்ல எக்கனாமிக் டேட்டா எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேல போய் மேக் பண்ணிருச்சு. ஸோ இதை வந்து நீங்க டீலிங் ரேஞ்சா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல நீங்க 3 ஹவர்ஸ்ல எதுல வேணாலும் டீலிங் ரேஞ்ச் எடுங்க. மார்க்கெட் வந்து பாருங்க கரெக்டா ஈக்குலிபிரியம் வருது, அதுக்கப்புறம் மேல போய் இந்த பை சைடு செல் சைடு இம்பேலன்ஸை போய் ஃபில் பண்ணுது, அகெயின் நீங்க கீழே வருது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு, இந்த டீலிங் ரேஞ்சுக்கு பிரேக் அவே கேப்போட என்னது ஃபேர் வேல்யூ கேப் இது, அதுல டேப் ஆனவே மார்க்கெட் எப்படி பறக்குது பாத்தீங்களா மேல. ஸோ இந்த மாதிரி டீலிங் ரேஞ்சை வச்சு மட்டுமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா வந்து என்னது பிரைஸ் ஆக்ஷனை ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம வந்து வீக்லியில இருக்கிற இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன் என்ன, நம்மளுடைய இந்த 0.75 லெவலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும், மேல போகணும் யூரோ. அங்க போகாம மார்க்கெட் என்ன பண்ணாது, ரொம்ப டவுன்லாம் ஆகவே ஆகாது. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி உள்ள தேவைப்பட்டிருக்கும் மேல போறதுக்கு. அதுதான் நம்மளுடைய இது. ஸோ இந்த டீலிங் ரேஞ்ச் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை, மார்க்கெட் இப்ப கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பேரண்ட் டீலிங் ரேஞ்சோட 0.75 தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட். எய்தர் இதை ஸ்வீப் பண்ணிட்டு வரலாம், இல்லைன்னா இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கலாம். ஸோ இது முடிஞ்சாலுமே நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 0.5ன்றது ஒரு ஆப்ஷனா கிடைக்கும். இந்த 0.75க்கு வந்து ஈக்குலிபிரியமுக்கு மார்க்கெட் வரலாம், வராமலும் போகலாம். அது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன். நல்ல புல்லிஷ்னஸ் இருக்குன்னா அது நேரா போய் என்ன பண்ணிரும், தன்னுடைய பை மாடலை கம்ப்ளீட்டா முடிச்சிடும். ஏன், இங்கதான் வந்து இந்த கம்ப்ளீட் ரேஞ்சை கிரியேட் பண்ணவங்களோட லிக்விடிட்டிஸ் ஃபுல்லா இங்கதான் செல் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆர்டர்ஸை கம்ப்ளீட்டா போய் ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் வந்து அங்கதான் போகும், ரைட். ஸோ ஒரு ஈக்குவல் லோஸ், இல்லைன்னா வந்து ஒரு ரீட்டைலர்ஸோடைய டபுள் டாப் டபுள் பாட்டம், இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி. ஓகேவா, ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து யூரோ என்ன பண்ணலாம், பேரண்ட் டீலிங் ரேஞ்ச் இருக்கட்டும். இப்போ வீக்லிலேயே பார்க்குறோம், போன ஒரு இந்த ஜனவரியில இருந்தே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, எனக்கு வந்து இந்த அழகா இங்க போச்சு, நம்ம இந்த டீலிங் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தோம். இப்போ அப்படியே டவுன்ல போவோம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு, இப்போ கரண்டா ரன்னிங் ஆயிட்டு இருக்க ஸ்விங் இது லோவர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரு பெரிய ஸ்விங் தான். ஸோ
நாம என்ன பண்ணுவோம், இந்த டீலிங் ரேஞ்சை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை அனலைஸ் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ரேஞ்ச் வந்து இப்போ எங்க போகணும், பேரண்ட் டீலிங் ரேஞ்சோட 0.75 ஃபில் பண்ணிட்டு வரணும். அன்டில் தென் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கீழே பார்க்க முடியாது. ஓகே, ரெண்டாவது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சை வந்து நம்ம அப்படியே டேக்கு போகும். டேக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா டேல என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விங்குக்கு நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்விங்குக்கு மார்க்கெட் எப்படி ஒபே பண்ணிச்சுன்னு சொன்னேன், கரெக்டா? இப்போ இது ஒரு ஸ்விங்கு தான். இப்போ இந்த ஸ்விங்குக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, ஒபே பண்ணிச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம்ல வீக்லியில இது வந்து 50% கூட வரல, ரைட்? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது மார்க்கெட்ல, இந்த 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 பை சைடு இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கிளம்பிடுச்சு, ரைட்? ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்விங்கை நம்ம வச்சுக்கிறோம். இப்போ மார்க்கெட் இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து என்னது, மே மாசத்துல இருந்து நம்ம வந்து இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு போகிறோம். 4 ஹவர்ல என்ன நடந்திருக்கு பாருங்க. 4 ஹவர்ல மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு, வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு, ரைட்? ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த லோஸை ஸ்வீப் பண்ணா நம்ம என்ன நினைப்போம், பாடி க்ளோஸ் வச்சா ஒரு இன்டர்னல் ரேஞ்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு நினைப்போம். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் படி பார்த்தா, ரைட்? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, கரெக்டாக வந்து ஈக்குலிபிரியம் லெவலுக்கு வருது, ஃபர்ஸ்ட் டைம் வருது, அண்ட் தென் மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு வருது, ரைட்? பாடி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ மறுபடியும் இங்கே செல் சைடு இம்பேலன்ஸ் இருக்கு. மறுபடியும் மார்க்கெட் போய் ரீட்ரேஸ் ஆகுது. அந்த ஹையையும் மார்க்கெட் என்ன பண்ணுது, போகுது. ஏன்னா இங்கே லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டே போகுது. கம்ப்ளீட்டா வந்து என்னது, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மாதிரி. இங்கிருந்து பார்த்தாலும் இது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மாதிரி இருக்கும் ரீட்டைலர்ஸ்க்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, சடனா 0.25 கூட அது போகவே இல்லை. ஸோ மார்க்கெட் அங்கிருந்து என்ன பண்ணுது, கீழே விழுகுது. ஸோ டோட்டலா 0.5க்கு கீழே ஈக்குலிபிரியம் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ஃபார்ம் பண்ணுது. மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ரீட்டைலர்ஸுக்கு வேணும். ஏன்னா யூரோ யூஎஸ்டியை வந்து நிறைய ரீட்டைலர்ஸும் ட்ரேட் பண்றாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ்ன்றது நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் நினைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் தான் நம்மளை விட பெரிய. அதாவது மார்க்கெட் மேக்கர்ஸ் வேற. மார்க்கெட் மேக்கர்ஸ் எல்லாம் பில்லியன் கணக்கான டாலர்ல பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம ஒரு சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 500 கோடி 1000 கோடி 5000 கோடி. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரேட் பண்றவங்களும் ரீட்டைலர்ஸ் தான். ஸோ அவங்களுக்குமே என்ன பண்ணுது மார்க்கெட் பாருங்க, ஒரு ரீட்டைலர்ஸ் பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, உடைக்குது. உடைச்சிட்டு அவங்க ரீட்ரேஸ் ஆகும்போது என்ன நினைப்பாங்க, அவங்க எடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நமக்கு இங்கேயே பாருங்க, மார்க்கெட்டு அழகா 0.5ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, கீழே வருது, மறுபடியும் இந்த செல் சைடு இம்பேலன்ஸை போய் ஃபில் பண்ணுது, மறுபடியும் கீழே வருது. ஸோ மார்க்கெட்டு ரேண்டமா வராம ப்ராப்பரா நமக்கு வந்து என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே வருது. ஸோ இந்த ஒரு ரேஞ்சையுமே வந்து நீங்க வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து டிஆர்டி மாடல் போட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். இது 0.75, இதுக்கு பேரு டெர்மினஸ் கேப்னு சொல்லுவோம். டெர்மினஸ் கேப்னாலே நமக்கு என்ன நடக்கும், ஒரு வால்யூம் இம்பேலன்சஸ், ஒரு கண்டினியூஸான ஒரு என்ன சொல்றது, ஒரு சிங்கிள் செல் கேண்டலோ இல்ல சிங்கிள் பை கேண்டலோ வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணும். இங்க பாருங்க, ஈக்குலிபிரியம்ல இருந்து வந்த மார்க்கெட் டோட்டலா வந்துட்டு என்ன பண்ணிருச்சு, முடிச்சுட்டு மார்க்கெட்டு பை சைடுக்கு திரும்புறேன்னு சொல்லிட்டு டோட்டலா பை சைடுக்கு திரும்பிருச்சு. ஒன்ஸ் டோட்டலா பை சைடுக்கு திரும்பினோடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த திரும்புறதுக்கும் நீங்க வந்து ஒரு டிஆர்டி மாடல் போட்டு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணிருக்கு பாருங்க, மார்க்கெட்டு அழகா 0.25 அதுக்கு மேல கிரியேட் ஆன ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அதுல அழகா டேப் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, பறந்துருச்சு. ஸோ நீங்க டிஆர்டி மாடலை அழகா வந்து ஒரு ரேஞ்சுக்காக வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நடந்திருக்கு, அழகா ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இதை வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, எடுக்குது. மறுபடியும் இந்த லிக்விடிட்டிஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கு, அந்த லிக்விடிட்டிஸை வந்து எடுக்குது. அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு பை சைடு இம்பேலன்சஸை வந்து என்ன பண்ணுது, மார்க்கெட்டு டோட்டலா வந்து எடுத்துக்கிட்டு கிளம்புது. ஆனா இந்த மாதிரி செல் சைடுக்கெல்லாம் வந்து நியூஸ் தான் சப்போர்ட் பண்ணும். நியூஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது, இந்த மாதிரியான ஒரு செல்ஸ் எல்லாம் நடக்காது. ஸோ நியூஸ் என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. இப்போ மார்க்கெட் பாருங்க 0.25 இதுக்கு வந்து ரிவர்ஸ்ல. அப்போ ஒன்ஸ் மார்க்கெட் மேக்கரோட செல் மாடல் ஸ்டார்ட் ஆகி ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 0.25க்கு கீழே மார்க்கெட் வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. ஏன்னா இந்த ஸ்விங் பாயிண்ட் தான் வந்து இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரி. இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ட்ரி ஆனதே வந்து இந்த இடத்துல தான். அவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து பை சைடுக்கு திருப்பி விட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு ஃபேர் பிரைஸுக்கு கொண்டு வருவாங்க.
அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ வந்து பை சைடுக்கு அவங்க எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் பண்ணி தங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்காக மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு வருவாங்க. எவ்வளவு தூரம் கீழே கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவாங்க. அதை ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிட்டு கீழே வந்துட்டு ஒரு நல்ல ஃபேர் பிரைஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா என்டர் ஆவாங்க. அப்போ ஒன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்டர் ஆன இடத்துல நீங்க என்டர் ஆனீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ்ன்றதே கூட போட தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் என்ன பண்ண விட மாட்டாங்க, போகவே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க லாஸ் ஆக விரும்ப மாட்டாங்களா. அப்ப மார்க்கெட் மேக்கர்ஸ் எங்க வந்து ஒரு பை மாடலை ஸ்டார்ட் பண்றாங்க, எங்க வந்து ஒரு செல் மாடலை ஸ்டார்ட் பண்றாங்கன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டிஆர்டி மாடல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் ஆயிட்டாங்கன்னா 0.25 லெவல்ல கிரியேட் ஆகி அதை தாண்டி மேல போயிடுச்சுன்னா மார்க்கெட் ஒன்னு ஈக்குலிபிரியம் லெவல், அடுத்து 0.75. அதுதான் அதுக்கு மார்க்கெட்டுக்கு பவர் தேவைன்னா மார்க்கெட் என்ன பண்றோம், லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த இம்பேலன்சஸா இருக்கட்டும் இல்ல எதுவா இருக்கட்டும் மார்க்கெட் வந்து எடுக்க வரும்னு நம்புறோம். ஏன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல மார்க்கெட்ல ஒர்க் ஆகுது, மார்க்கெட் ரேண்டமா ட்ரேட் ஆகாது, பிரைஸை வந்து ப்ராப்பரா டெலிவரி பண்ணும். ஸோ அதனால வந்து எந்த இடத்துலயும் ஆர்டர்ஸ் வந்து அது என்ன பண்ணாது, மிச்சம் வச்சுக்கிட்டு போகவே போகாது. நம்ம எல்லாம் சொல்றது என்ன, இங்க நம்ம பை என்டர் ஆன லாங் டேர்முக்கு ஆனா எஸ்எல் வாங்கியிருப்போம். இதே இங்க என்ட்ரா இருந்தாலோ இல்ல வந்து இங்க என்ட்ரா இருந்தாலோ நம்ம வந்து என்ன ஆயிருக்க மாட்டோம், எஸ்எல் வாங்கியிருக்கவே மாட்டோம். அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எதிர்பார்ப்போம், மேல வரைக்கும் எதிர்பார்ப்போம். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 0.5க்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சுட்டாலே நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடலாம், மார்க்கெட்ல எக்ஸிட் ஆயிடலாம். ஏன்னா மார்க்கெட் அடுத்து கீழே வரும், இது ஒரு லிக்விடிட்டி, அதுக்கு இதை எடுக்காம மார்க்கெட் மேல அடுத்து போக முடியாது, அதுக்கு பவர் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தா நமக்கு என்ன, இங்கேயும் வந்து ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவலோஸ் ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்கு. அப்ப இந்த லிக்விடிட்டி எடுக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க இம்பேலன்சஸ் வந்து பாருங்க பாதி வந்து மிச்சம் வச்சுட்டு தான் போயிருக்கு. ஸோ அப்ப அந்த மிச்சம் வச்ச ஆர்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, பறந்துருக்கு. ஸோ இது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கண்டினியூஷனை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க 0.25, இது வந்து நமக்கு 0.75 இருக்கும் இந்த ரைட் சைட்ல. அப்ப இந்த 0.75ல கரெக்டா போயிட்டு க்ளோஸ் வைக்க முடியலையா மார்க்கெட்டால, பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வைக்க முடியல. அடுத்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுது, மார்க்கெட்டு தனக்கு தேவையான லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணுது. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, போய் பாடி க்ளோஸ் வைக்குது. இது வந்து ஒரு நியூஸ் கேண்டில், இந்த என்எஃபில நடந்த நியூஸ் கேண்டில் என்ன பண்ணுது, டோட்டலா மேல போயிட்டு வருது. ஆனா அதாலையும் என்ன பண்ண முடியல, மார்க்கெட்ல ஹோல்டு பண்ண முடியல. மார்க்கெட் ஜஸ்ட் ஹோல்டு, இது பாடி க்ளோஸ் வச்சா மறுபடியும் கீழே வருது, தன்னுடைய லோஸை எடுக்குது, கீழே வருது. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, ஓகே மார்க்கெட் வந்து இதுக்கு மேல போகணும் இல்ல இதுக்கு உள்ள க்ளோஸ் வைக்கணும். ஆனா ரெண்டுமே இல்லாம நடுவுல வந்துருச்சு, மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துச்சு. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, ஓகே இந்த லோவை நம்ம வந்து ஸ்வீப் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து இங்க எங்கேயாவது இருக்கிற இம்பேலன்சஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா மார்க்கெட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, இங்க நல்ல லிக்விடிட்டிஸ் ஜென்ரேட் பண்ணுச்சு. இது வந்து ஒரு சூப்பரான ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் பாருங்க, அழகா கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா இந்த 2-3 டேஸோட இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை கூட மார்க்கெட் எடுக்காம என்ன பண்ணிருச்சுன்னா நேர ஒரு ஜூட் விட்டுருச்சு. ஸோ இந்த மொமெண்டம் நடக்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, டென்மார்க்ல இருக்கக்கூடிய பென்ஷன் ஃபண்டு ஹோல்டு பண்ற ஒரு கம்பெனி, அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா பென்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்த்திருக்காங்க. அவங்க வந்து டாலர் வந்து ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய $37 பில்லியன், கிட்டத்தட்ட எவ்வளோ, 37 பில்லியன், அந்த $37 பில்லியன் என்ன பண்ணாங்கன்னா யூரோ மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த ரேஞ்ச் தான் என்ன பண்ணிருச்சு, மார்க்கெட்டை டபுளா புஷ் பண்ணி என்ன பண்ணிருச்சுன்னா டோட்டல் இந்த இந்த பை மாடலையே வந்து ஃபில் பண்ற லெவலுக்கு என்ன பண்ணிருச்சு, போய் நேரா பாடி க்ளோஸ் வைக்கிற லெவலுக்கு கொண்டு வந்துருச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு செல் மாடல் வந்து ஒரு பை மாடலா டோட்டலா என்ன பண்ணிருச்சு, கம்ப்ளீட் பண்ணிருச்சு இப்ப யூரோ. ஸோ யூரோ கம்ப்ளீட்டா இந்த பை மாடலை கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இப்ப நமக்கு இன்னமும் இந்த லெஃப்ட்ல இருக்கிற லெக் தான் தேவை. ஆனா இந்த லெஃப்ட்ல இருக்க லெக் முடிஞ்சு போச்சு. அடுத்து நமக்கு லெஃப்ட்ல இருக்க லெக் எது, நம்மளுடைய பேரண்ட் டீலிங் ரேஞ்ச். அந்த பேரண்ட் டீலிங் ரேஞ்சுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்திருக்கோம், இங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். அப்போ மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை வந்து அடுத்து வந்து என்ன பண்ணணும், ஸ்வீப் பண்ணணும்னா நமக்கு இருக்கிற இப்ப இருக்கிற கரண்ட் லிக்விடிட்டி எது, இந்த ஹை தான். இப்ப இந்த ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்தாலோ இல்ல வந்து கண்டினியூஷன் கொடுத்தாலோ நமக்கு ஓகே தான். ஆனா ரிவர்சல் கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கும். ஏன், இங்க எல்லாம் நிறைய லிக்விடிட்டிஸ் விட்டு போயிருக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா என்னைக்குமே என்ன ஆகாது, போகாது. அப்போ இப்ப மார்க்கெட் ஒரு பை மாடல்ல முடிச்சிருக்கு, ஒரு செல் மாடல்ல இருந்து பை மாடல்ல முடிச்சிருக்குன்னா அடுத்து நமக்கு இன்னும் என்ன ஆகணும், ஏதாவது ஒரு
பையோ செல்லோ ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு நமக்கு மார்க்கெட்ல இந்த நீங்க வந்து ஓடி யூஸ் பண்ற ஃபிப்போட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் படி மார்க்கெட் எங்க வரைக்கும் போகும், எங்க வரைக்கும் வரும், அதெல்லாமே நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதை நம்ம டீப்பரா அவ்வளவு பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு யூரோக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்றதை மட்டும் பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியுமா தேவை? நமக்கு வந்து ஒரு ஸ்விங்கு தேவை. என்ன ஸ்விங்கு? நாம இப்போ வந்து ஏதாவது ஒரு டீலிங் ரேஞ்சை சூஸ் பண்ணணும். அந்த டீலிங் ரேஞ்ச் வந்து நமக்கு ப்ராப்பரா அடுத்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிய வைக்கிறதுக்கு தேவையானதா இருக்கணும். ஓகே, நம்ம இந்த டீலிங் ரேஞ்ச் முடிஞ்சதுனால இதை எடுத்துருவோம். பேரண்ட் டீலிங் ரேஞ்ச் அப்படியே இருக்கட்டும். இப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்திருக்க வேண்டிய லோ இதுதான். ஓகே, இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் இதுல கோரிலேட்டட் பேரோட எப்படி நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு வரலாம். இப்ப ஜிபிபி என்ன பண்ணிருக்கான்? ஆக்சுவலா ஜிபிபி வந்து நம்ம இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் எடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவன் வந்து என்ன பண்ணிருக்கான்? இந்த லோவை இவன் எடுத்துட்டு போயிட்டதுனாலதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கல மார்க்கெட்ல. இந்த இடத்துல வந்து இந்த லோவை யூரோ வந்து எடுக்கல. ஏன்னா ஜிபிபி எடுத்துட்டான். இப்போ வந்து இங்க நமக்கு ஒரு எஸ்எம்டி தானே இது. ஓகே, இந்த எஸ்எம்டி கிடைச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு கரண்டா மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் வரைக்கும் டிராவல் ஆகலான்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரேஞ்சை வந்து இந்த லோ இதுதான் வந்து நமக்கு எடுத்த லோ. அப்ப இந்த லோவையும் இப்ப ரீசெண்டா கிரியேட் ஆன ஹையையும் நம்ம என்ன பண்ணலாம்னா டீலிங் ரேஞ்சா எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதுதான் நமக்கு கரண்டா இருக்கக்கூடிய ஸ்விங். ஏன்னா இது வந்து லிக்விடிட்டியே இங்க இருக்க எல்லா லிக்விடிட்டியும் இவன் ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டான். யாரு? ஜிபிபி ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டான். யூரோ ஸ்வீப் பண்ணல. அதனால நமக்கு அது பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. பட் லேட்டர் பார்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி வேலை செய்யறதுக்கு யூரோ என்னைக்கா இருந்தாலும் வந்து எடுப்பான் அந்த லோவை. பட் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டோட புல்லிஷ்னஸுக்கு யாரு? ஜிபிபி வந்து எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ரைட். ஸோ இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பரான கரண்ட் ஸ்விங்கு கிடைச்சிருச்சு. இந்த ஸ்விங்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் மார்க்கெட்ல பார்க்கணும். இப்போ இந்த ஸ்விங்குக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 0.25 ஒரு பிரேக் அவே. கரெக்டா? பிரேக் அவே ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மார்க்கெட் வருமா? வாய்ப்பே இல்லை. ஸோ எப்போ வரலாம்? இது ஒருவேளை இந்த பை மாடலுக்கு இது செல் மாடலா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணோம் மார்க்கெட் வரும். அன்டில் தென் வராது. ஒருவேளை இந்த பை மாடல் வந்தாலும் இந்த 0.25ஓட ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது. இதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இதை வந்து ஓடி லெவல்னு சொல்றோம். இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஓடி லெவலுக்குள்ளதான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு என்ன பண்ணும் வரும். ஸோ இன்னும் நம்ம வந்து இது மொட்டையா இவ்வளவு பெரிய ரேஞ்சா எடுக்காம ஈஸியா எடுக்கிறதுக்கு இந்த இது வந்து நம்மளுக்கு இன்னும் பவர்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளோட ஈக்லிபிரியம் லெவல் என்ன? எஸ், இந்த ஈக்லிபிரியம் லெவல்ல நமக்கு என்ன இருந்துச்சு? ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் அதுல அழகா வந்து டேப் ஆயிட்டு என்ன பண்ணிருக்கு போயிருக்கு. இது நடந்தது காரணம் என்ன? இது ஏன் இந்த மாதிரி ஹெவியா செல் நடந்துச்சு இமீடியட்டா இவ்வளவு பெரிய புல்லிஷ்னஸ்க்கு நடுவுல நடந்தது காரணம் இப்ப நமக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்க வார் தெரியும். ஸோ வார்ன்னு வந்துட்டாலே என்ன ஆயிடும்? அன்எக்ஸ்பெக்டடா மார்க்கெட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஐடியாலஜியை மூவ் பண்ணிடுவாங்க. அப்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சரால அதால வந்து ப்ராப்பரா அல்கரிதம் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அது எந்த பக்கம் வந்து ஆர்டர்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்ல டோட்டலா செல் ஆர்டர் வந்தோடனே எல்லாரும் பேனிக் ஆயிட்டு கோல்டு மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, கிரிப்டோ மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால கோல்டும் இதுவும் வந்து நல்ல மேல போயிடுச்சு, டாலரும். இது வந்து கம்ப்ளீட்டா மற்ற பேர்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்து லாஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட்டா அந்த பாம்பு போட்ட இதுல இருந்து கீழே தான் விழுந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் அடுத்து? ஸோ இந்த ரேஞ்ச் எடுக்கிறோம். இப்போ நமக்கு இங்க என்னென்னலாம் இருந்துச்சு, இப்போ என்னெல்லாம் பண்ணிருக்கு மார்க்கெட்டுன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டு நீங்க இந்த லோவை உடைச்சிட்டான்னு ஏதாவது எடுத்திருக்க முடியுமா? சிஏஎஸ்டின்னு எடுத்திருக்க முடியுமா? நோவே. பாடி க்ளோஸ் வச்சிருக்கா? இல்ல. அப்ப இது வந்து என்னவா எடுத்துக்கலாம்? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் சப்போர்ட்டுக்காக மார்க்கெட் வந்து ஈக்லிபிரியம் லெவல்ல வந்திருக்கு. பாருங்க, மார்க்கெட் அழகா 4 ஹவர்ல ஈக்லிபிரியம் லெவலுக்கு வந்துட்டு மேல க்ளோஸ் வச்சுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணிருக்கு? கரெக்டா ஈக்லிபிரியம்ல டேப் ஆயிட்டு போயிருக்கு. இதை ஒருவேளை நீங்க ரிஜெக்ஷன் பிளாக்கா எடுத்திருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க ரிஜெக்ஷன் பிளாக்கா எடுத்திருந்தா கூட ரிஜெக்ஷன் பிளாக்கோட ஈக்லிபிரியம் லெவலுக்கு தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு. ஸோ இங்க நிறைய பேர் ரிஜெக்ஷன் பிளாக் பாக்குறதே இல்லை. நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல 4 ஹவர் டெய்லி வீக்லியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி விக்க ரிஜெக்ஷன் பிளாக்கா எடுத்து அதுக்கு மார்க்கெட் எவ்வளவு தூரம் வரும்ன்றத நீங்க வந்து இந்த டீலிங் ரேஞ்சை வச்சு கூட நீங்க வந்து பண்ணலாம். இந்த டீலிங் ரேஞ்சில் கூட மார்க்கெட் வந்து எவ்வளவு எக்ஸாக்டா வந்துட்டு போகும்ன்றதையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு குட்டி இம்பேலன்ஸ். ஸோ மார்க்கெட் மேல 0.75க்கு போச்சு, உள்ள க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த ரேஞ்சை பார்ப்போம். இந்த ஒரு கேண்டில் மட்டும் பார்ப்போம். இந்த ஒரு கேண்டில் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு?
ஈக்குலிபிரியமுக்கு வந்துருச்சா, ஈக்குலிபிரியமுக்கு வந்திருக்கு, இந்த ஆர்டர் பிளாக்லயும் டேப் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட்? மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன? மார்க்கெட் நல்ல புல்லிஷ்னஸா இருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆனா மேலே தான் போகணும். மேலே போய் இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போய்கிட்டே இருக்கணும். இந்த இதுக்கு போகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா பை மாடல் தான் நம்ம ஸ்டில் எதிர்பார்க்கறது. ஆனால் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ லாஸ்ட் 2 டேஸா இப்போ நிறைய வந்து என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் இது 3rd வேர்ல்டு வாரோ அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் யார் சொல் பேச்சும் கேட்கற மாதிரி இல்லை, அவங்க வார கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஈரானும் இஸ்ரேலும் யார் பேச்சும் கேட்கல, அவங்க 2 பேரும் வார கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்கேஸ் இது நியூக்ளியர் வெப்பனைஸ்டா ஏதாவது போச்சு அப்படின்னா எல்லா கரன்சி பேர்ஸும் எந்த ஒரு இண்டிகேஷனும் கொடுக்காம செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் யூஎஸ் ஆயில் அண்ட் இது கோல்டு, டாலர், இது மூணுமே என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாலரை பேஸ் பண்ணி தான் எல்லா கரன்சி ஆக்டிவிட்டிஸும் நடக்குது. அட் த சேம் டைம் கோல்டு தான் இருக்கிறதுல எல்லாரோட சேஃப் ஹெவன் மெட்டல். அதனால அதை வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃபர்தர் ஃபியூச்சர் மூவ்மெண்ட்டை பை சைடுக்கு எதிர்பார்க்கலாம். கரன்சி பேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்ல இருந்து லாங் டேர்ம் பையர்ஸ், லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இம்மிடியட்டா வந்து சேஃப் ஹெவன் மெட்டல்ஸ்ல போட்டுருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு சேஃப் ஹெவன் மெட்டல் வந்து கோல்டு, செகண்ட் வந்து வாருன்னு வந்துட்டா க்ரூட் ஆயில் மட்டும்தான். ஏன்னா அது இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, உலகத்தால டிரான்ஸ்போர்ட்டேஷனே வச்சுக்க முடியாது. அப்போ உலகம் இயங்குறதே க்ரூட் ஆயில்ல தான். அப்போ அந்த க்ரூட் ஆயில் வந்து கண்டிப்பா ஹை பிரைஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் 1 வீக்லயே பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மினிமம் வந்து 10% போயிருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்ப நம்ம வந்து யூரோவோட லோவர் டைம் ஃப்ரேம் போவோம், 1 ஹவருக்கு போவோம். 1 ஹவர்ல இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு பாருங்க. 1 ஹவர்ல எக்ஸாக்டா அழகா வந்துச்சு, இந்த 0.25க்கு வந்துச்சு, ஈக்குலிபிரியம்க்கு கீழே 1 ஹவர்ல பாருங்க. இன்னும் தெளிவா இருக்கு மார்க்கெட் நமக்கு. கரெக்டா 1 ஹவர்ல இருக்க அழகா இந்த இம்பேலன்சஸ் பிளஸ் இது ஒரு பிரேக்கர் அழகா வந்து டேப் ஆயிட்டு மார்க்கெட் மேல க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த மேல க்ளோஸ் வச்சோடனே வந்து இமீடியட்டா என்ன பண்ணலாம், நீங்க அடுத்த நம்மளுடைய டீலிங் ரேஞ்சோட இடத்துக்கு அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரும்போதே நீங்க வந்து என்ட்ரி போட்டு இதுக்கு கீழே இந்த டீலிங் ரேஞ்சுக்கு கீழே நீங்க எஸ்எல் வச்சாலே நீங்க பயப்படவே தேவையில்ல. மார்க்கெட் அடுத்த பாயிண்ட் ஆஃப் டீலிங் ரேஞ்சோட இதுக்கு போயிடும். அப்ப 0.5ல இருந்து அப்சைட் மொமெண்டம்னா அதனோட டார்கெட் என்ன, 0.75. யா, வெரி குட், 0.75 போச்சு. மார்க்கெட் 0.75க்கு போயிட்டு இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அழகா வந்து இந்த பை சைடு இம்பேலன்சஸ்ல அழகா டேப் பண்ணிட்டு லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டு போகுது. மேபி வந்து இதை எடுக்கவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம மார்க்கெட்ல அடுத்த சர்க்கம்ஸ்டன்ஸா என்ன எதிர்பார்க்கலாம்? இப்ப நமக்கு வந்து இந்த டீலிங் ரேஞ்ச் வந்து இப்ப ரீசெண்டா கிரியேட் ஆன ரேஞ்ச் வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச். இப்போ 1 ஹவர்ல யாராவது டே ட்ரேடிங் பண்றீங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து என்ன பண்ணிருக்கலாம், எடுத்திருந்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், அழகா வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இப்ப பை சைடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுதான் அடுத்த டார்கெட்னா மார்க்கெட் அதை நோக்கி போலாமா? இப்ப 0.5க்கு மேல பாடி க்ளோஸ் வச்சிருச்சா, மார்க்கெட் அடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அடுத்து 0.75 அடுத்து வந்து இந்த பை மாடலை முடிச்சிடலாம். ஸோ அப்போ நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் பை லோவர் டைம் ஃப்ரேம் எல்லாத்துலயுமே பயாஸ் வந்து பை சைடு தான் யூரோவை பொறுத்த வரைக்கும். அன்டில் தென் அது நமக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட்டு 0.5க்கு கீழே உடச்சி க்ளோஸ் வைக்கணும். வச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த லோஸுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணுது, அப்போ இது வரைக்கும் நடந்தது பை மாடல், அடுத்து செல் மாடல் ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்றத நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்ப என்ன பண்றோம், மார்க்கெட் வந்து இப்போ 0.75க்கு போயிருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு பாருங்க, நல்ல ஒரு 1 ஹவர்ல ஒரு செல் சைடு இம்பேலன்ஸ் இருக்கு. செல் சைடு இம்பேலன்ஸை ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஃபெயில் பண்ணாதான் நம்மளால வந்து பையே பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த எஃப்இஜில பட்டு மார்க்கெட்டு பவர்ஃபுல்லா இருந்தா கீழே வரவே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து அந்த வார்னால கிரியேட் ஆன ஒரு செல், இந்த இம்பல்சிவா செல் ஆயிருக்கு, அதனால அதுதான். இப்ப நமக்கு என்ன, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ரெண்டுமே லிக்விடிட்டி தான். பை சைடா பார்க்கும்போது நமக்கு இது 2 இருக்கு. மார்க்கெட் அழகா எந்த ஒரு இதுவுமே பண்ணல பாருங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆயிட்டு மார்க்கெட் பறக்கும் பாத்தீங்களா. இப்ப இந்த லோஸ் எல்லாம் வந்து எப்பயுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான லிக்விடிட்டி. இதை வந்து மார்க்கெட் பயங்கரமா வந்து ஹண்ட் பண்ணும். பார்க்கதான் நம்ம நினைப்போம் போய்கிட்டே இருக்கு, அதுதான் இதெல்லாம் வராது, இதுக்கு தான் போகும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, இதுக்கு மார்க்கெட் கண்டிப்பா வரும். ஸோ நீங்க ஒருவேளை யாராவது இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணிட்டு இந்த பீரியட் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிருப்பான். கரெக்டா, இதுக்கெல்லாம் வந்து மரியாதையே கொடுக்காம மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்திருக்கான். அதனாலதான் டீலிங் ரேஞ்சை சூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். நீங்க ப்ராப்பரான டீலிங் ரேஞ்ச் சூஸ் பண்ணா உங்களோட 0.25யோட இதை வந்து என்னைக்குமே என்ன பண்ண மாட்டான் மார்க்கெட்டு,
டச்சே பண்ண மாட்டான். இதெல்லாம் நீங்க அந்த 0.25 FVG எடுத்திருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், எஸ்எல் வாங்கியிருப்போம். அதனாலதான் டீலிங் ரேஞ்சை ரொம்ப ப்ராப்பரா சூஸ் பண்ணும். மினிமம் மார்க்கெட் வந்து ஈவன் தோ அது பை சைடே கண்டினியூஷன் பண்ணிக்கிட்டே போனாலுமே புது பையர்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏற்கனவே பை பண்ணவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு ஆப்ஷன் எல்லாமே வந்து இந்த 0.5 ஈக்குலிபிரியம் லெவல் தான். அதுதான் வந்து இங்க மிஸ் அவுட் பண்ண எல்லா ட்ரேடர்ஸ்க்குமான ஒரு மொமெண்டம். அந்த மொமெண்டம் வச்சுக்கிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, மறுபடியும் மேல போகுது. இப்ப மார்க்கெட் மேல போக வேண்டியதுக்கான என்ன காரணம், இது அழகா பை சைடு இம்பேலன்சஸ் ஃபில் பண்ணிருச்சு. ஈக்குலிபிரியம் லெவல்ல இருந்து கம்ப்ளீட்டா பவர் எடுத்து மார்க்கெட் மேக்கர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துச்சு பை சைடு போறதுக்கு. ஸோ அகைன் மார்க்கெட் ஒரு ரேலி ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்ல, எய்தர் மார்க்கெட் வந்து இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு டவுன்ல க்ளோஸ் வச்சா நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டால போக முடியல, கீழே தான் வருது, தான் கிரியேட் பண்ண ரீசெண்ட் லோவையே எடுக்குதுன்னு நினைக்கலாம். கரெக்டா? மார்க்கெட்டுக்கு இப்ப கிரியேட் பண்ணிருக்கிற லோஸ் அண்ட் ஹைஸ் என்ன, நமக்கு 1 ஹவர்ல இருக்கிறதே போதும். ஏன்னா நம்ம டெய்லி ட்ரேட் பண்றதுக்கு ஒரு 1 ஹவரோட ஸ்விங்கே வந்து ரொம்ப அதிகம் தான். அதுக்கு மேல நமக்கு வந்து ஒன்றும் பெருசா தேவை கிடையாது. ஸோ இப்போ இது கிரியேட் பண்ணிருச்சு மார்க்கெட். ஸோ நம்மளுடைய பயாஸ் என்ன, புல்லிஷ்னஸ். ஸோ புல்லிஷ்னஸ்ல நமக்கு என்ன தேவை, மார்க்கெட் என்ன பண்ணும், மேல போகணும். ஸோ மேல போறதுக்கு மார்க்கெட்டுக்கு மண்டே எடுத்த உடனே மேல போனா ரொம்ப சந்தோஷம். இல்ல நான் கீழே வந்து இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துக்கிட்டு தான் மேல போவேன்னாலும் நோ வரிஸ், ஹாப்பி தான். ஆனா மார்க்கெட் ஒருவேளை இந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு தான் போவேன்னா அது எவ்வளவு தூரம் வரைக்கும் மேக்சிமம் வரலாம் அப்படின்னா 1 ஹவர்ல நமக்கு இங்க என்ன இருக்கு, ஒரு ஐஎஃப்விஜி இருக்கு, ரைட்? இந்த ஐஎஃப்விஜியை மார்க்கெட் என்ன பண்ணாது, உடைக்காத வரைக்குமே நமக்கு ப்ராப்ளம். இன்கேஸ் அப்படியே ஸ்வீப் பண்ணாலும் நமக்கு 0.5 ஈக்குலிபிரியம் லெவல்ன்றது என்ன, ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் தான். இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் 1 ஹவர்ல வைக்காத வரைக்குமே நம்ம வந்து செல் சைடு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணே எடுத்துக்கலாம். ஓகே, பை சைட்ல இருக்கு. இப்ப மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஒருவேளை இந்த ஸ்விங்குக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கீழே வந்துருமோ, இது வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சரா மாறிடுமோ அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போகலாம். ஒரு 15 மினிட்ஸ் போய் பார்ப்போம். 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா கம்ப்ளீட்லி மார்க்கெட்ல அன்எக்ஸ்பெக்டட் ஏரியா. இந்த ரேஞ்ச் நடந்ததுக்கு காரணங்கள் யாருக்குமே தெரியாது. ஏன், இது ஒரு வார்னால நடந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். பட் ஸ்டில் அந்த ஈவெண்ட்டுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது, ப்ராப்பரா தான் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு, இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லோவில் க்ளோஸ் வைக்குது. ஸோ இப்போ வந்து 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது இது வந்து நமக்கு ஒரு எம்எஸ்எஸ்ஸா இருக்கும், இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்போ எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஹைட்டும் இந்த லோ போட்டு 15 மினிட்ஸ்ல இந்த ஆர்டர் பிளாக்கு எதுக்கா வந்தா செல் ஆகும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஸோ நீங்க லோவர் டைம் ஃப்ரேமோட பயாஸை அவ்வளோவா நம்ப கூடாது. நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மினிமம் 1 ஹவரோட பயாஸ் என்னன்னு பார்க்கணும். இப்போ டீலிங் ரேஞ்ச் தெரிஞ்சா உங்களுக்கு இந்த 15 மினிட்ஸ்ல எம்எஸ்எஸ் அந்த ரேஞ்ச் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. பார்க்கலாம், எது வரைக்கும் பார்க்கலாம், மார்க்கெட் உண்மையில என்ன பண்ணிருக்கணும், இங்க வந்து ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் சிஏஎஸ்டி கொடுத்துருக்கு, ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஆனா அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்து ரீட்ரேஸே ஆகாம மார்க்கெட் விழுந்திருக்கு. அப்ப இதெல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ன்றதுனால இதுக்கெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் வந்து இங்க லோ உடைக்கும்ன்றதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் பயாஸ் புல்லிஷ்ல இருக்கு. ஒருவேளை அது நடக்கணும்னா அதுக்கு வந்து இண்டிகேஷன்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணும், நமக்கு ப்ராப்பராகவே கொடுக்கும். அப்ப யூரோ யூஎஸ்டி வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டோட இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எது, இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி தான். இது வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. மார்க்கெட்டோட எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எது, இந்த லோ தான் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச். இன்கேஸ் அது செல் சைடா இருந்தா மார்க்கெட்டு புல்லிஷா இருக்குன்றப்ப மார்க்கெட் என்ன பண்ணும், எய்தர் சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து போகும். அப்போ நமக்கு இப்ப இருக்கிற இந்த 15 மினிட் ரேஞ்சிலேயே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த லோல பாருங்க, இந்த லோவை அழகா ஈக்குவல் லோஸ் மாதிரி செட் பண்ணிருக்கு. கரெக்டா? ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு ஈக்குவல் லோஸ் தான். இப்போ இந்த ஈக்குவல் லோஸ் எல்லாம் வந்து இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு பெரிய ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணலாமா? இது ஒரு இந்த ஈக்குவல் லோ, அப்ப இது வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியா? அப்போ மார்க்கெட் பிஃபோர் கோயிங் ஹை சைடு இங்க வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் இது ஜென்ரேட் பண்ணிருக்கு. 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லிக்விடிட்டி இது. இப்போ இந்த லிக்விடிட்டிஸை மார்க்கெட் என்ன பண்ணணும், அழகா வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மேல போனாலும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஏன் அந்த மொமெண்டம் கிடைக்கும், நமக்கு அந்த மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல இம்பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தும் இதுக்கு கீழேயும் ஒரு நல்ல இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து
பிளைண்டா வந்து இதுக்கு ஓடி லெவல் போட்டு பார்த்து நான் இதை பாக்குறேன் அதை பாக்குறேன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாவே வச்சுக்கோங்க. என்ன எவ்வளவு மார்க்கெட்ல நம்ம ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறோமோ, ரேஞ்சஸ் பிடிஆர்எஸ் மைண்ட்ல வச்சுக்கிறோமோ, அது போதுமானது மார்க்கெட்டுக்கு மேல போறதுக்கும் கீழே வர்றதுக்கும். ஸோ அப்ப எனக்கு என்ன தேவை, இந்த இடத்துல 1 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப்பை கம்ப்ளீட்டா மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்ப எனக்கு தேவை மார்க்கெட் வந்து இந்த 0.75க்கு மேல க்ளோஸ் வச்சாதான் நான் வந்து இந்த பை மாடல்ல முடிக்க முடியும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், நெக்ஸ்ட் மண்டே ஆர் நெக்ஸ்ட் வீக்ல. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எய்தர் மார்க்கெட் வந்து இங்க ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்தா நம்ம வந்து இங்க இருந்து என்ன பண்ணலாம், பை பார்க்கலாம். அன்டில் எவ்வளவு தூரம் பார்க்கலாம், மேல வரைக்கும் பார்க்கலாம். ஆர் எல்ஸ் மார்க்கெட் வந்து எனக்கு இது போக முடியல, எனக்கு மொமெண்டம் இல்லை, இந்த வார் கண்டினியூவேஷன் இல்லை, வந்து எக்கனாமிக் டேட்டா வந்து ரொம்ப மைனஸா இருக்கு, அப்படி இல்லை வந்து இதுக்கா இருக்குன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், மேல போயிட்டு இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு கூட மார்க்கெட் என்ன பண்ணலாம், கீழே வரலாம். கீழே வந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா இதனுடைய 0.75 ரீட்ரேஸ்மெண்ட்லயே வந்து அடுத்து ஈக்குலிபிரியம் லெவல் வரைக்கும் பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் ஈக்குலிபிரியம் லெவலுக்கும் கீழேயும் க்ளோஸ் வைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம், இந்த லோஸ் அதுக்கப்புறம் இந்த லோஸ்ன்னு சொல்லி கண்டினியூஸா வந்து செல் பார்க்கலாம். சரியா? ஸோ நம்ம வந்து மார்க்கெட்ல வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டுமே யோசிக்காம மார்க்கெட் கண்டிஷன் என்ன, இன்னைக்கு எக்கனாமிக் டேட்டா மார்க்கெட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட மொமெண்டம் மூட் எப்படி இருக்கு, எக்கனாமிக்கலி வந்து இன்னைக்கு வார் நடந்துட்டு இருக்கும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகும் வார்க்கு. ஸோ வார் நடக்குதுனால எல்லாரும் கோல்டு ஓடிடுவாங்க, அன்எக்ஸ்பெக்டடா கோல்டு எந்த பிடிஆரையும் கொடுக்காம அப்படியே மேல போகும். ஸோ அதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால வந்து ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ யூரோ யூஎஸ்டில உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு பயாஸ் ஈஸியா கிடைச்சிருச்சா? ஸோ இந்த வீக் பார்க்கலாம். நம்ம இந்த வீக் எதிர்பார்க்கறதே கம்ப்ளீட்டா என்ன, சிம்பிள். நான் புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்கறேன். எனக்கு இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்க என்னோட பேரண்ட் டீலிங் ரேஞ்சோட ஹையை போய் மார்க்கெட் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். எடுத்தா அதுல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த லோஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக கூட மார்க்கெட் வரலாம். எக்கனாமிக்கலி இந்த நீங்க குவார்டர்லி தியரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த இயரோட செகண்ட் குவார்டரை வந்து முடிக்க போறோம். ஜூலை வந்துட்டாலே செகண்ட் குவார்டர் முடிஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், இயர் எண்ட் ஆயிட்டாலே மார்க்கெட்ல வால்யூம் இருக்காது. நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் பெருசா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகாது. டிசம்பர் ஃபுல்லாவே வந்து ஹாலிடேஸ். அப்படி இருக்கும்போது வந்து மார்க்கெட் என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வந்தாலுமே நமக்கு வந்து பேரண்ட் டீலிங் ரேஞ்சோட ஈக்குலிபிரியம் லெவல்ல இருக்கு. இப்ப நமக்கு கிரியேட் ஆகியிருக்கிற நமக்கு வந்து டீலிங் ரேஞ்சஸ்ல பை மாடல் செல் மாடல்ஸ் நம்ம வந்து அழகா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு எல்லா பக்கமும் ஆப்ஷன் இருக்கு. அதனால நம்ம வந்து தைரியமா என்ன பண்ணலாம், மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். ஸோ நம்மள மாதிரி ஆட்கள் நம்ம என்ன ஸ்விங் ட்ரேடர்ஸா கிடையாது. நம்ம டே ட்ரேடிங் பண்றோம் அப்படின்றப்ப அழகா வந்து பண்ணிட்டு போகலாம். இல்ல நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிஆர்டி மாடல் இஸ் த கீ. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த 0.25க்கு மேல நீங்க ஒரு மாடலை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நான் அதை வந்து ஃபியூச்சர்ல சொல்றேன். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஃபியூச்சர்ல மார்க்கெட் எவ்வளவு தூரம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப யூரோவோட பயாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 1 ஹவர்லயும் சரி 15 மினிட்ஸ்லயும் சரி நமக்கு பயாஸ் தெரியும், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ரைட்? இந்த வீடியோ மறுபடியும் பார்த்தா கொஞ்சம் கிளியரா கிடைக்கும் ப்ரோ. ஏன்னா அந்த டீலிங் ரேஞ்ச் அந்த இதெல்லாம் அது நான் அதான் போக புரியும். பட் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளிஃபைடா வச்சுக்காங்க. என்னைக்குமே ஒரு விஷயம் தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்க முடியாது, ஒரே நாள்ல லைஃபையும் செட்டில் பண்ணிடவும் முடியாது. ரைட்? இட்ஸ் அன் ஹார்ட் டாஸ்க். ஸோ அதனால நம்ம எப்பயுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம் அப்படின்னா ஈஸியா இருக்கலாம். அதனால ஹையர் டைம் ஃப்ரேம்ல முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. சும்மா நம்ம வந்து மார்க்கெட் இன்னும் இங்க வரும் இங்க வரும் இங்க வரும் இந்த லோ உடைக்கும், இது ரேண்டமா மார்க்கெட் உடைக்க வாய்ப்பு இல்லையே. இப்போ இதெல்லாம் உடைக்கணும்னா மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, இந்த ஹையை எடுக்காம இங்க இருக்கிற இந்த இடத்துக்கு போனாதான் அகைன் மார்க்கெட்டுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பவரோ ஒரு மார்க்கெட் மேக்கர்ஸோடைய மைண்ட் செட்டோ பை சைடுக்கு போலாமா இல்ல இன்னும் செல் பண்ணலாமா ஷார்ட் டைமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்? அப்ப எக்கனாமிக் டேட்டா அதை பேஸ் பண்ணி தானே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி 3 months 4 months ஒன்ஸ் நீங்க மார்க்கெட்ல என்ன பாக்குறீங்க, ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஒரு பேரிஷ் மொமெண்டம். என்ன இப்ப கிட்டத்தட்ட ஜனவரில இருந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் 6 months ஆச்சு. இப்ப 6 month மேல போன மார்க்கெட் அடுத்த 6 month என்ன பண்ணலாம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு மேல போலாம். இல்லைன்னா இந்த இயர் ஃபுல்லாவே மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மேல போய் கம்ப்ளீட்டா இந்த மார்க்கெட்டை ஃபில் பண்ணலாம். அப்போ நமக்கு ஒரு
ஹோல் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எதுக்குள்ள அடங்கி இருக்கு, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஸோ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல ரேண்டமா வெறும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, என்னடா இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம், நம்ம வந்து மார்க்கெட் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, இன்னும் இதுக்கு வரலையே, இது லிக்விடிட்டி ஆச்சு, இங்க இருக்கே எனக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப் இங்க எப்போ வருது நான் எடுக்கிறது. நிறைய பேர் இந்த இடத்த எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாங்க, வரல. ஏன்னா அது நடந்துக்கிறதே வேற. இங்க பாருங்க, பேரண்ட் டீலிங் ரேஞ்ச் எப்படி மார்க்கெட் உபே பண்ணுது பாருங்க, ரைட்டா? சோ நம்ம இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாவே என்ன பண்ணிருக்கலாம், நல்லா ட்ரேட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், மார்க்கெட்ல ஈஸியா சர்வே பண்ண முடியும், ரைட்? ஸோ இப்போ யூரோ யூஎஸ்டி ஆல் கிளியரா எல்லாருக்குமே? யூரோ யூஎஸ்டி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணுதுன்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த வார வீக்கெண்ட்ல வந்து இதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதை வந்து கண்டினியூஸா ஒரு 3 monthsக்கு நீங்க வீக்கெண்ட்ல அனலைஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு என்ன இருக்கும். யூரோ யூஎஸ்டியோட கம்ப்ளீட் டேட்டா, அது எப்படி பிரைஸ் டெலிவரி பண்ணுது, எப்படி எங்க இருக்கிற மார்க்கெட்டை வந்து அது ஃபில் பண்ணுது, எதோ இம்பேலன்ஸை விட்டுட்டு போகுது, அதை எப்போ வந்து எடுக்குது, எல்லாமே உங்க கைக்குள்ள வந்துருமா? அதனாலதான் சொல்றது, வீக்கெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்ல வந்து என்ன பண்றதுக்கு, சர்ஃபிங் பண்ணி நாலேஜை கெயின் பண்றதுக்கு. ஸோ அதனால வீக்கெண்டை வந்து தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எவ்ரி வீக் வீக்லி அனாலிசிஸ் இன் ஃபியூச்சர்ல நம்ம ரெகுலராகவே பண்ணுவோம். நான் வீக்லி அனாலிசிஸ் கண்டக்ட் பண்றேன். வீக்லி அனாலிசிஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு வாரம் வந்து என்ன பண்ண முடியும், ரிலாக்ஸா வந்து ட்ரேட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம ட்ரேட் பண்றதோ 1 hour 2 hour தான். அந்த 1 hour 2 hour கொஞ்சம் சீட்ல வந்து ஹார்ட் பீட் வந்து நார்மலா வச்சுக்கிட்டு சிம்பிளிஃபைடா உட்காரணும், நம்ம எஸ்எல் அடிச்சிடக்கூடாது அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான பிடிஏ ரேஸ் தெரியணும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியணும், பயாஸ் தெரியணும். சூழ்நிலைகள் மாறி எஸ்எல் அடிக்கிறது வேற, பட் ஆனா பயாஸ் தெரியாம நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இது பண்ணிரும் அது பண்ணிரும் நினைச்சிருந்தோம்னா மார்க்கெட் என்ன பண்ணிடும், கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்ரி டைம் நீங்க என்டர் ஆகும் போதெல்லாம் மார்க்கெட் உங்களை வந்து தூக்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தோணும், நான் என்டர் ஆனாதான் நீ கீழே போவியா, அது வரைக்கும் மேல தானே போயிட்டு இருந்த, நான் என்டர் ஆனவனே கீழே போயிட்டு. இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். கரெக்ட், நல்லா தான் மார்க்கெட் மேல போயிட்டு இருந்துச்சு, அதனாலதான் நானும் உள்ள போனேன். கரெக்டா நான் உள்ள போன உடனே வந்து எஸ்எல்ல மட்டும் அடிச்சுட்டு மறுபடியும் மேல போயிட்டான். ஸோ நாம வந்து என்டர் ஆகிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப இன்ஸ்டிடியூஷன் வராங்க, ஒரு இடத்த ஒரு பிடிஆர்ஐ பாக்குறீங்க, அந்த பிடிஆர்ஐல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும்னு நினைக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்டு இந்த இடத்துலயே இன்னொரு ஐடியா தரேன். இங்க வந்துச்சு ஈக்குலிபிரியம் வந்தோடனே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அக்ரெசிவா மேல போச்சு. அக்ரெசிவா மேல போன மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பிடிஆர்ஐவை டேப் பண்ண உடனே அங்க இருக்கிற ஒரு ப்ரெஷர், இந்த இருக்க லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்த மார்க்கெட் மறுபடியும் இப்போ பை சைடு மொமெண்டம்க்கு திரும்பிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம எப்பயுமே என்ன எதிர்பார்ப்போம், நமக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்துருச்சா, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராப்பரா நடந்திருக்கா, ஒரு ஃபேர் பிரைஸ் மார்க்கெட்டுக்கு கிடைச்சு மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டமா ஸ்டார்ட் பண்ணிருச்சா, இதை பார்த்துட்டு சொல்லுங்க யாராவது ஒரு மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டமா ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னு. இல்ல ப்ரோ, மார்க்கெட் கன்சாலிடேஷன்ல போகுது. இந்த ஏரியா ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கு, கன்சாலிடேஷன்ல இருக்கு. அப்போ மார்க்கெட்ல நம்ம இன்னும் என்ன எதிர்பார்க்கலாம்? சோ அப்ப நம்ம புல்லிஷா இருக்கிறது கரெக்ட்னா மார்க்கெட் என்ன பண்ணல, இன்னும் ஃபேர் பிரைஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்டோட புல்லிஷ்னஸ காட்டல. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், மார்க்கெட் அப்படியே இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பிடிஆர்ஐல இருந்து அப்படியே என்ன பண்ணலாம், வரலாம். வந்து அதுக்கு ப்ராப்பரான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதாவது ஒரு பிடிஆர்ஐல நல்ல வந்து மொமெண்டம் கிடைச்சா அது என்ன பண்ணலாம், ப்ராப்பரா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிடிஆர்ஐல அது டேப் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் என்ன பண்ணலாம், இந்த லிக்விடிட்டிய ஒரு 1 or 2 daysல ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், மேபி மண்டே கூட இது முடிச்சிடலாம். ஒருவேளை இந்த வார் எக்கானமி வந்து மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா இது நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒருவேளை வார் எக்கானமி வந்து மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்துல எனக்கு வந்து இந்த பிடிஆர்ஐவே போதுமானது. இங்க போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணோம், இந்த லோ வந்து இந்த ஈக்குவல் லோஸ் எடுத்துட்டு இந்த பிடிஆர்ஐவை டேப் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு இந்த வார் நடக்கிறதே வந்து சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டை பயங்கரமா வொலாட்டிலிட்டியா வச்சிருக்கோம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நேத்தெல்லாம் வந்து நடந்த மார்க்கெட் வந்து நியூயார்க் செஷன்ல இந்த மாதிரி வந்து 60 பிப்ஸ் 80 பிப்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு செஷனுக்கு எல்லாம் ட்ரேட் ஆகாது. மேக்சிமமே வந்து 60-70 பிப்ஸ் தான் வந்து யூரோ யூஎஸ்டியோட 1 day உடைய பிப்ஸே. யோசிச்சு பாருங்க, 1 dayலயே மார்க்கெட் அவ்வளவுதான் ட்ரேட் ஆகும். ஆனா நேத்தெல்லாம் வந்து ட்ரேட் ஆனது வந்து ரொம்ப ஹை. ஏன்னா நேத்து ஒரு நாள்ல வந்து அவ்வளவு தூரம் ட்ரேட் ஆகுது அப்படின்னா என்னால புரிஞ்சிக்கவே முடியல.
ஸோ நம்ம வந்து அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 13ஆம் தேதி யோசிச்சு பாருங்க, வந்த மார்க்கெட் அப்படியே 50 பிப்ஸ் 60 பிப்ஸ் மேல பிச்சுக்குது. அதனால கேண்டில்ஸும் பெருசா இருக்கும், நம்ம எஸ்எல்லுமே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பிடிஆர்எஸ்ஐ சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பயாஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நீங்களுமே இதை வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, பார்ப்போம். நம்ம மேபி நாளைக்கு காலையில ஃப்ரீயா இருந்தா நம்ம நாளைக்கு காலையில வந்து கோல்டையும் வந்து வீக்லி அனாலிசிஸ் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சரியா? ஸோ யூரோ யூஎஸ்டி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ம். எஸ். ப்ரோ